இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வர சிஎஸ்ஆர் தான் போடப்பட்டிருக்கு, இன்னும் எஃப்ஐஆர் ஆனது போடப்படலை. என்கொயரி பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். சிஎஸ்ஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் இருக்க வித்தியாசம். சிஎஸ்ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது ஜஸ்ட் இட் இஸ் அன் அக்னாலஜ்மெண்ட். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஒரே ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் சிஎஸ்ஆர். இந்த மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த காசுக்காக கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதான் நம்ம இந்த செக்ஷன்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போடப்பட்டு எஸ் இவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறது எஃப்ஐஆர்ல தான் போக போகுது அடுத்தது. ஒன்ஸ் எஃப்ஐஆர் போடும்போது அதுக்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையானது அங்கே வந்து இருக்கும். ஓகே, இங்கே என்ன அப்படின்னா இங்கே எஸ் அவர் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறார். ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து அகெயின் நாளைக்கு ப்ரெஸ் முன்னாடி என்ன சொன்னாலும் சரி, என்ன கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் வந்து அவங்க பொறுப்பு இல்லையா. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இவருக்கு வந்து ஜாதி ரீதியான விஷயங்கள் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை அந்த பெண்ணில் அந்த பேர் கூட ஏதோ பாக்கப்பா சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த இடத்துல சொல்லும் போது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கும்போது இவங்க கேட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது இவங்க இது ப்ரூஃபோடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் கண்டிப்பாக இவங்க வந்து திவாகர் மீதான ஒரு விஷயம் அங்கே ப்ரூவ் ஆகும். இல்லை இவர் இந்த இரும்பு கம்மின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த இடத்துல அந்த ஒருவேளை இவர் அதுக்கு ஏதாவது வீடியோ ப்ரூஃபோ இல்லை மற்ற மாதிரியான ஏதாவது ப்ரூஃப்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னா அந்த ப்ரூஃப்ஸை வச்சு அடுத்த கட்டம் போகும். ஏன்னா நம்ம இதை பற்றி பேசும்போது சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட அவங்க வேலை முடிஞ்சிட போகிறதில்ல. ஏன்னா விச் மீன்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கம்ப்ளைண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண போகிறதே எவிடன்ஸ் தான்.